ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு வச்சு ஒரு சூப்பரான தோசை தான் செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், இல்லைன்னா டின்னருக்கும் செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். மொறுன்னு செம்ம டேஸ்டான பச்சை பயிறு தோசை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். 1 கப் அளவு பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது வறுத்து கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் பச்சையாக தான் ஊற வச்சுருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்துக்கலாம். இது தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூடவே இந்த ஊற வச்சுருந்த பச்சரிசியும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்ந்து இருக்கணும். தோசை மாவு பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். பச்சை பயிறு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. எல்லாமே பச்சையாக தான் சேர்த்திக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் வேணும்னா அது கூட சேர்த்திக்கலாம், இல்லைனா மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம், எது வேணால் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இந்த சட்னியை நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை இதில் சேர்த்திருங்க. இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தாளிப்பில் சட்னி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப வதக்கக்கூடாது. அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னி கொஞ்சம் செஞ்சிடலாம். இந்த தேங்காயில் இருக்கிற பிளாக் போர்ஷன் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அது சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தான் தேங்காய் சட்னி அரைக்கிறேன், அதனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறமேலு நம்ம மெல்லிசாக ஊற்றலாம். எவ்வளோ மெல்லிசாக ஊற்றினாலும் வரும் உங்களுக்கு. ஏன்னா பச்சரிசியும் சேர்த்துனதுனால மொறுன்னு தோசை கிடைக்கும். இது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் சேர்த்த போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமலும் சாப்பிட்லாம். வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துனாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. பச்சை பயிறு சும்மா வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியும் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் காலையில் பச்சை பயிறு ஊற வச்சிங்கன்னா ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் தோசை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் மொறுன்னு பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 2 சட்னி வச்சு கொடுக்கும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.